இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சார் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போது பாக்கியா தலையில் ஒரு மிகப்பெரிய இடியே விழுந்த மாதிரி தான் இது செய்தி. ஆனால் இதை ப்ராசஸ் பண்ணிக்கிறது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எபிசோடில் காமிக்கிறாங்க. முக்கியமாக ஒரு முதல் பாதியில் ஸோ இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும்பொழுது நமக்கு முதல்ல அதிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல ஆக்சுவலாக அதிர்ச்சிக்கு முன்னாடி என்ன நமக்கு ஒன்றும் புரியாது. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போன மாதிரி நிற்போம், சிலையாணிக்கிற மாதிரி நிற்போம். அதுக்கப்புறம் அதிர்ச்சி ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்கும்பொழுது சாதக பாதகம் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தான் ராதிகா நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், கோபிக்கும் எனக்கும் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறத சொன்ன உடனே இவங்களுக்கு முதல்ல கோபி இவங்களோட இருந்த வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒன்றா வாழ்ந்திருக்காங்க. 30 வருஷம் வாழ்க்கையில் அவர் எப்படிலாம் எரிஞ்சு விழுந்திருக்காரு, என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, எப்படி கல்யாணம் பண்ணதுலேருந்து கடைசியில் ராதியா கூட ஒரு அஃபேர் வச்சு ராதியாவை கல்யாணம் பண்ணிட்டு நின்னாருங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த அப்படி ஒரு இந்த இடி விழுந்த மாதிரி ஒரு முகத்தோடையே கீழே இறங்கி வராங்க. அப்போ ராதிகா கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், உங்கள் மனசு கஷ்டப்பட்டுருக்கோம், உங்கள் மனசை என்ன யோசிப்பீங்க, நான் கவலைப்படவே இல்லை, அதை யோசிக்காமல் விட்டேன், உங்களுக்கு எது வருத்தமாக இருக்கா அப்படின்னா அவங்க டக்குன்னு திரும்பி இல்லை உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, கோபியும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது நடந்தால் நான் ஏன் கோவப்பட போகிறேன் அப்படின்ட்டாங்க. கோபின்னே சொல்லிட்டாங்க, கோபின்னு சொன்னதில்லை. அதனால் இப்படி சொன்னதுக்கப்புறமா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது யார்கிட்டையும் சொல்ல வேணாம், மற்றவங்கலாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, அதனால் நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க ராதிகா. சரின்னு சொல்லி இவங்க கீழே அந்த இன்னும் யோசனையோடய கீழே வரும்பொழுது கரெக்டாக அப்போன்னு பார்த்தீங்கன்னா எழில் அதுக்கப்புறம் செடியன் எல்லாரும் நிலாப்பாப்பாவோட விளாண்டுக்கிட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட மாற்றி இவங்களும் சேர்ந்து கூட சேர்ந்து வம்பெழுத்து விளாண்டு செடியனெல்லாம் நிலாப்பாப்பாட்டை பிடிச்சி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க இதில் எப்படி பாதிக்கப்பட போகிறாங்க, இவங்களே பேர பிள்ளைங்களோட விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ அவர் எப்படி இவங்கள்ட்ட சொல்ல போகிறாரு, குழந்தை ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல போகிறாரு, இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி கிண்டல் பண்ணுவாங்களே, அதை என் பசங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்புறம் அவங்களே யோசிச்சு முடிவு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நான் ஏன் யோசிக்கணும், என்னை விட்டுட்டு போய் அவர் வாழ்க்கையில் அவர் எடுத்த முடிவு, இதெல்லாம் அவர் எடுத்த முடிவுக்கு அவர் தான் யோசிக்கணும், எல்லாத்தையும் நான் தலையில் தூக்கி போட்டு தெரிய முடியாதுல்ல அப்படின்னு யோசிச்சு நான் என் பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை இப்போ அமைச்சு கொடுத்துருக்கேன், அதோட நான் நிம்மதியாக இருந்துக்கணும், அதான் என் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம், நான் இதை தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி இந்த யோசனையோடையே அவங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கும்போது எழில் என்னம்மா யோசிக்கிறேன்னா இதுக்கப்புறம் ஹோட்டல் எப்படி பெருசாக்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னா சூப்பர்மா அப்படின்னு அவரும் பாராட்டிட்டு இருக்காரு. இதே எண்ணத்தோட அவங்க ஹோட்டல்லையும் நின்றுட்டு இருக்கும் பொழுது பார்த்தா ஒரு பூக்கூடை வருது. பூக்கூடையை மறைச்சிட்டே ஒரு ஆள் வரும்போதே நமக்கு தெரியும் யார் இந்த வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது பழனி தான். அவர் இல்லை என் ஃப்ரெண்டு பூக்கடை பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு, 2 கூட பூ, ஏன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சோன்னா 2 கூட பூ யாருக்காச்சும் சும்மா கொடுத்து விட்டா அப்புறம் எப்படி இந்த பிஸ்னஸ் ஊப்பிடும், கொடுத்து விட்டாங்களாம். ஒன்றா அந்த ஒரு சட்டி பூவை நிறைய ஒரு கூட பூவை இவர் வீட்டில் வச்சு இன்னொரு கூட பூவை இங்கே கொண்டு வந்தாராம். இன்னொரு கூட பூவை கொடுத்து நீ சாமிக்கெலாம் வச்சுருங்க அப்படின்னா சாமிக்கு தானா எனக்கு இல்லையான்னு உடனே டக்குன்னு பாக்கியா எடுத்து மல்லிகைப்பூ நிறைய வச்சுக்கிறாங்க. உடனே வாவ் அப்படின்ட்டு நம்ம வாங்கி கொடுத்த பூ இவங்க தலையில் வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ அவங்க மனசில் என்னமோ இருக்குது அப்படின்னு இவர் வேற நினச்சிக்கிட்டு இருக்காரு, நம்ம வாழ்க்கையில் ஒளி பறக்க போகுதுன்ட்டு அவர் வேற எதையோ நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதை வேற அவங்க பூ வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னால் அதுக்கு வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க செல்வி, ஐயோ இது பிஸ்னஸ்க்கு வந்த பூவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து நீங்கள் எல்லாருமே வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அப்புறமா எடுத்து பூ தலைக்கு வச்சுங்கன்னு அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அவங்க இருக்க இப்போ பார்த்தா பழனிசாமி வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. என்னடா என்ன விஷயம், எனக்கு ட்ரெஸ்ஸான அவங்க அக்கா கேட்டால் இல்லை இதெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சுகந்தின்னு நினைக்கிறேன், அவங்க அக்கா பேர் சுந்தரி, தங்கச்சி பேர் சுந்தரி அவங்கள்ட்ட இவங்க ட்ரெஸ் எல்லாம் காமிச்சா டிஷர்ட் மாதிரிலாம் போட்டு வந்திருக்காரு, வாங்கிட்டு வந்திருக்காரு. எல்லாம் இனிமேல் போடணும்னு தோணுது எனக்கு, ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் பேசிகிட்டு இருந்த விஷயம் இப்போ எனக்கே தோணுச்சு, எனக்கு பாக்கியா மேடத்தோட ஒரு அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் காதல் அப்படிங்கிற மாதிரி பேச அவங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ நம்ம போய் கல்யாணத்தை பேசிடலாங்கிறாங்க. ஐயோ இல்லை இது எனக்கே ரொம்ப கூச்சமாக இருக்குது, முதல்ல அவங்க மனசாக தான் இருக்கான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அவங்கள போய் நான் திருப்பி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி டிஷர்ட்டெல்லாம் மாற்றிட்டு அப்படியே ஜம்முன்னு இறங்கி வராரு. உடனே அவங்கெல்லாம் நீதானா அவங்க அம்மாலாம் ஷாக் ஆகிறோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோடை பற்றியும் நடக்கிற கூத்தைகளையும் பற்றியும் உங்களோட கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சார் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி